ஜோதியே நமோ நம. ஓம் சரவண 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 ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணிபெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணிபெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அணிபெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் 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 கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. 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 அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசானுடைய ஜீவகமாதி தினசரி காலை 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு சிறப்பு பூஜை தினசரி நடைபெறும். வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஜோதி மண்டலத்தில் ஜோதி தரிசனம் முடிந்த பிறகு இங்கு வழிபாடு நடைபெறும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பூஜையாக இந்த நிகழ்வை நடத்தி கொள்ளலாம். ஓம் சரவண ஜோதியே நமோ நமः. 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 ஓம் சரவண
சரவணஜோதியே நமோ நம. ஓம் 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 சரவணஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. 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 சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமணே நம. சிவே சிவ சிதம்பர சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரமணே நம. சிவே சிவ சிதம்பர ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த சதாசிவ ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் பரமானந்த திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலமீக்கும் திருவடிஞானமே சித்தி முக்தியே. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் அகத்திய சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் மன்மான் திருவடிகள் போற்றி. ஓம் ஹனுமான் திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி. ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் அருணகிரி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் மல்லுமாபிரபு திருவடிகள் போற்றி. ஓம் மல்லமாபிரபு திருவடிகள் போற்றி. ஓம் அழகி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் அழகி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் மாதவி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி. ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி. ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடற்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடற்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி. ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி.
ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி. ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணராம திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி. ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி. ஓம் புதுமை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி. ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சங்கரி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சூடமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சுருவானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனார்தனர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திரிகான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி.
ஓம் கேரைய திருவடிகள் போற்றி ஓம் கேரைய திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாராயண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நம்பி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பண்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பண்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்த திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாப்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பாபாடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்களமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பெருமகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிரம்மமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் வீரமுகமது திருவடிகள் போற்றி ஓம் பொன்னாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் புன்னாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூலிக்கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் பூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் போகமகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்தாம் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேய திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கர் திருவடிகள் போற்றி ஓம் இருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வெங்கடேஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் நீலகண்டேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரத ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் பராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஆனந்த மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிசி கணங்கள் சித்தரிசி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருணா போகநாதர் காப்பான கருணா கோகநாதர் கதையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் ஒப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் உபான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் ஒப்பான கோரக்க பதஞ்சலியார் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் ஒருமையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் ஒருமையுள்ள இறைக்கால சண்டிகேசர்
பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம வாழ்கவே வாழ்க எந்நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மனமதற்கான் பதம் வாழ்கவே வாழ்க விஞ்ஞான தமன்தால் வாழ்கவே வாழ்க மனவினான் பாதமே சிவாய ஆறுமுக ரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக ரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக ரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க நன்றி பூபதி ஐயா. தொடர்ந்து இந்த பூஜையை தினசரி காலையில் 6 மணிக்கும் மாலையில் 6 மணிக்கும் நடைபெறும். அதை பூபதி ஐயா சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். ஸ்ரீ அரசியல் சன்மார்க்க சங்கத்தின் நிர்வாகி செந்தில்குமார் அவர்கள் இப்பொழுது நம்மோடு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம. இந்த நாள் வரையில் நாம் தினமும் அன்றாடம் நம்மளுடைய குருநாதரை அவருடைய தவாரையை சென்று தரிசனம் செய்து நம்மளுடைய விண்ணப்பத்தை வேண்டுகோளையும் நம்மளுடைய முறைப்பாட்டையும் ஆசானிடம் நேரடியாக சென்று முறையிட்டு ஆசான் கேட்டு ஆட்சி கொடுத்துக் கொண்டிருந்தனர். இன்று அன்று உருவம் இன்று அருவமாக நம்முடைய இருக்கின்றார்கள். நாம் அன்று ஆசானிடம் பேச முடியவில்லையே என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தவ உடலுக்காக அது முடிந்து இப்ப அருவத்தில் இருப்பதனால் அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நம்மளை நம்ம தேற்றிக் கொண்டு ஐயாவுடைய குருநாதரோட தவாரிகளையோ அவங்களுடைய இந்த சன்னிதானங்களுக்கோ தாங்கள் நேரம் கிடைக்கும் போது வந்து தங்களுடைய விண்ணப்பத்தை ஆசானிடம் கேட்டு உங்களோட ஐயப்பாட்டையும் கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆசான் இல்லையே என்ற உணர்வு தயவு செய்து யாரிடமும் இருக்கக்கூடாது. இது நமக்கு கிடைச்சு வைத்திருக்க பரிச்சு நம்பிக்கை தான். நீங்கள் உறுதி தான் கேட்கணும். அவங்க 27,000 வருஷம் தவம் பண்ணி 9 கோடி சித்தர்களிடம் போய் திருவடி பணிந்து விண்ணப்பித்து ஜோதி ரூபத்திலேயே போய் விண்ணப்பித்து ஒவ்வொரு தலைவன் ஞானிகள்டையும் வரம் கேட்டு தான் இந்த கலியுகத்தில் அவங்க மீனாட்சி அம்மா தாய் பதத்தில் அவதார பிறப்பா பிறந்திருக்கிறாங்க. வாழும்போது எளிமையாக நம்ம கண்ணில் யார் படாமலும் பண்ணாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. அதை வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரத்திலலாம் அந்த உணர முடியாது. அவங்களுடைய வந்த நோக்கத்தை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தி ஒரு சாதாரண ஒரு வயற்காட்டை இன்னைக்கு ஒரு தவ பூமியா ஒரு புண்ணிய பூமியா இந்த இடத்துல இருந்துகிட்டு யார்கிட்டையும் அவங்க கையெழுந்து வெளியில் கேட்கல. ஆசான்கிட்ட கேட்டாங்க, பண்புள்ள பிள்ளைகள் வந்து கொடுத்தாங்க. அந்த இருப்பு வைக்காம இன்னைய வரைக்கும் தலைவன் சொன்ன பிரகாரமே அதை வாழ்ந்து காமிச்சு நமக்கு பயிற்சி கொண்டிருக்கிறாங்க. நம்ம கடைசி வரையிலுமே நம்ம ஐயா நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து முடியாது. நம்ம தந்தையும் அப்படிதான்.
தந்தை காலத்துக்கு அப்புறம் பையன் பொறுப்பெடுத்து செய்யும்போது பிள்ளைக்கு பொறுப்பு அதிகம். அதனால வரையும் மகன் விளையாட்டுத்தனமா இருப்பான். இதனால வரையும் நமக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருந்தது இருக்கு. அதை ஆசா நம்மளோட உணர்த்தி இருக்கிறாங்க. முந்தி இருந்ததை விட நம்ம கொஞ்சம் இன்னும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் வாழ வேண்டும். யார் மனசிலும் நோகாமல் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும். அதுவும் அறப்பணி செய்யும் போது தவம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பெருமான் உற்றநோய் நோற்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருணாங்க. தவம்னா நீ ஒன்றும் காட்டுக்கு போய் செய்ய வேணாம், ஜடாமுடி தரிக்க வேணாம். தனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் அதன் பொருட்டு அந்த ஆன்மாவுக்கு நீ மீண்டும் துன்பம் செய்யாதிருப்பதே தவம். நம்ம அறப்பணி செய்யும் போது நம்மளோட சக அன்பர்களோட கருத்து வேறுபாடுகள் மன கஷ்டங்கள் வரும். அந்த மன கஷ்டத்தை திருப்பி அந்த ஆன்மாவை நீ செலுத்தி பாவத்தை மூட்டை கட்டிக்கூடாது. அதனால நமக்கு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம எந்த அளவு உள்வாங்கி இருக்கிறோம் அதெல்லாம் இனிமேல் பயிற்சி வேணும். கல்லூரியில படிச்சுட்டோம், இப்ப பரீட்சை காலம், சரியான பரீட்சை. அதனால நம்ம இல்லைன்னு பயந்துட்டு ஒதுக்கக்கூடாது. பரீட்சைக்கு பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெற்றதா சரித்திரம். வாழ்க்கை ஒரு போராட்டம். வெற்றியோ தோல்வியோ போராடி வைப்போம். எந்த அளவு போராடணுமோ பாவம் கிடைக்கும். எந்த அளவுக்கு பாடுபடணுமோ அருள் ஆசான் தூண இருக்கும். ஏன்னா அவங்க அருமை தேகத்துல இருந்து ஒரு கப்பல தண்ணியை கூட நவுத்த முடியாது. நம்ம தான் நவுத்தணும். நீ எடுத்து வை, ஆசான் உதவிக்கு இருப்பான். கடவுள் என்ன உணர்ந்தாங்க, நீ பாடுபட்டா அவர் வருவார். நீ காலையில 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், நான் 8 மணிக்கு எழுந்திரிச்சு தான் நான் என்ன பண்ணுவேன். அதனால இது பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சிருக்கு. இது ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில பொறுமையும் சகிப்புத்தன்மையோட நம்ம ஆசானம் சொல்றாங்க. அதனால ஆசானம் விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இன்னும் நம்ம இந்த குடியில 1000 பேர் 2000 பேர் தான். இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ முருக பக்தர்கள் சிவபக்தர்லாம் இருக்கிறாங்க. அவங்களையும் காப்பாற்றணும். இந்தியா முழுக்க சிவபக்தர்கள் இருக்காங்க. உலகம் முழுக்க ஜீவகாரணியம் உள்ள பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு பாலஸ்தீன நகர நாட்டில் எத்தனையோ மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் துடிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை பால் படை கிடைக்காம அவங்களுக்கு கடவுளோட அவன் அல்லா கூப்பிடுறான். ஆனா அல்லா கூப்பிட்டாலும் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி உயிர் எங்கெங்கிருந்து ஏதேது வேண்டினான் அப்பண்டமே அருள் செய்யும் மறுப்பறிஞ்சு அவன் அல்லாஹ் வேணாலும் அங்க எல்லாம் தலைவன் முருகன் அங்க அனுப்பிச்சு. அவர் நமக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் எல்லாத்துக்கும் தாய். திருவிளையாடல் படத்துல ஒரு வரையும் உலகை காக்கும் பரம்பொருள் அது ஈசன் இல்லை, முருகப்பெருமான் தான். அதனால அவங்க எல்லா உயிருக்கும் தாயா கிளம்பிட்டாங்க. நம்ம இல்லையே இல்லையன்னு தினமும் புலப்படுறதை நினைச்சிட்டு தினமும் ஆசானத்தினுடைய நம்ம பக்தி செலுத்துவோம். அந்த பக்தியும் அவங்க சொன்ன பிரகாரம் வாழ்ந்து ஆசானுடைய கொள்கையை இதனால வரையில நம்ம இருந்ததை தாண்டி இன்னும் தொடர்ந்து செஞ்சு நம்ம வருகின்ற மக்களுக்கு சொல்லி உலகம் முழுக்க ஐயாவுடைய புகழையும் அவங்க காட்டிய மார்க்கத்தையும் வலுவாது இருக்கணும். எங்க எல்லாம் தவறு பண்றோம் வலிமையிலும் உலகியல் விஷயங்கள்ல சார்ந்து மற்றவங்களை குறை பேசிக்கிட்டு அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதுதான் வள்ளல் சொல்லியிருக்காங்க. உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமல் உனக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளும் அந்த உயிருக்கு நீ மீண்டும் துன்பம் செய்யாது. அதுவே தவம்ட்டாங்க. ஒருத்தர் நம்மளை திட்டானா அதோட 10 மடங்கு அவனை வையத்து வேணும், பொறுத்து கொள்வோம். இந்த சங்கமே ஐயாவுடைய பொறுமையிலையும் தவத்திலையும் தான் பாடுபட்டு வந்தது. ஐயாவுடைய சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் ஐயாவை கண்ணார மனசார நேசியுங்கள். தாயா இருந்து கேளுங்கள். நமக்கு அதை பார்த்த ஒரு முறை இறைவன் பொறுத்திருப்பான். ஒரு குழந்தை பிறக்கணும்னா கூட 10 மாசம் பொறுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவசரப்பட வேண்டாம். அதனால ஆன்மீகம்ங்கிறது வெறும் வழிபாடு பூ போறது மட்டும் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறைன்னு ஐயா சுட்டி காமிச்சிருக்காங்க. சோறு போறதுல கூட ஒரு இங்கிதம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறதுல கூட ஒரு இங்கிதம் இருக்கும். ஏன் திருட்டு போலாமேன்னு சொல்றதுல ஐயா எங்க வீட்டுல இன்னைக்கு உணவு எடுத்துட்டு போகலாம். அதனால எல்லாமே ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இனிமே தனியா பரீட்சையில பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் பரீட்சை நேரத்துல நம்ம மறந்துட்டு அதை அன்றாட நினைவுபடுத்தணும். ஐயா நல்ல பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பரீட்சை வந்திருக்கு. பரீட்சையில நீங்க வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டினால் மட்டும்தான் அவருடைய அருளை பெற முடியும்.
அதனால ஐயாவுடைய கொள்கையை புரிந்து வாழ்க்கை முறையில் நீங்கள் வாழ்ந்து காட்டி அவங்களோட ஆசையை பெற வேண்டுமாய் எல்லாத்த விட ஐயாவுடைய பெருமையை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேருங்க. இது பெரிய சிவத்தொண்டு. திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, சிவன் பற்றற்றவன். அவர் போய் நான் இப்படியே பட்டம் ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டார். நம்ம தான் பெருமைப்படுத்தணும். இந்த பூமி சிவபூமியா இருந்துச்சு, கலியுகத்தில் எல்லாம் மாறி போச்சு. இதை மாற்றி அமைக்கவே ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம தான் தேவை இணைந்து நடுத்தரில் நீ படம் திரும்ப நிலைக்கு கொண்டு வருவோம். இருக்கும் போது பல சிரமங்கள் இருக்கும். உங்களுடைய பொறுமையும் விடாமுயற்சியும் சகிப்புத்தன்மையும் ஐயா மேற்கொண்ட அந்த தர்மத்தை, அந்த மார்க்கத்தை மக்களிடம் சொல்லி சேர்க்க முடியும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆசான் புகழுக்காக, ஆசானுடைய கொள்கைக்காக அதை இடைவிடாமல் தினமும் நன்றாடி ஆசானை கேளுங்கள். நன்றி, வணக்கம். திரு செந்தில்குமார் அவர்கள் சொன்ன விஷயம் 100% உண்மை. ஐயா அவர்கள் இதுவரை நம்முடைய உள்ளத்திலே விதைத்தார்கள். பக்தியை, அன்பை, ஜீவகாருண்யத்தை, கருணையை, அன்னதானம் செய்யக்கூடிய பெருமையை அத்தனையும் நம்முடைய உள்ளத்தில் விதைத்திருக்கின்றார்கள். நாம் அனைவரும் சென்று ஒவ்வொரு இடத்திலும் அதை வேளாண்மை செய்ய வேண்டும். இதுதான் நம்மளுடைய பணி. அந்த பணிக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று ஒன்றாக இணைந்து ஓம் முருகா என்று நாம் சொன்னாவே நம்முடைய ஒத்துழைப்பு அதில் இருப்பதாக அர்த்தம். அனைவரும் சேர்ந்து ஓம் முருகா என்று சொல்லி நம்முடைய ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஓம் முருகா, 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 ஓம் அரங்கா, 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 ஓம் அரங்கா. ஓம் அரங்கா. நித்திய வழிபாடு காலை 6 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் ஜோதி வழிபாடு முடிந்த பிறகு இங்கு இதே போல இந்த இடத்தில் நடக்கும். அனைவரும் கலந்து கொண்டு நமது ஓங்கார குடிலாசனுடைய நல்ல ஆசையை அனைவரும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஓங்காரக்குடியில் ஆசானின் பிள்ளைகள் நாம் வரிசையாக வந்து ஆசானை வழிபாடு செய்த பிறகு அருட்பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி எப்பா ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. 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 ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி.